ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைண்டே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு என்னன்னு தெரில. இன்றைக்கி வேலைக்கு கூட லீவ் போட்டேன். வேலைக்கு போயிடலான்னு தான் பார்த்தேன். வேலைக்கெல்லாம் போகலாம் ரெடி ஆகிட்டேன். காலையிலேயே 6:30 மணிக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ வேலைக்கு மார்னிங் போனேன். சரி வேலைக்கு போகலாம் தான் போனேன். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதோ மைண்ட் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அது என்ன எதுக்குன்னு தெரில சுத்தமாக. இன்னொரு பார்த்தீங்கன்னா சரி வேலை லீவ் போட்டால் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்க முடியல. இது ஏன்னு தெரில. எப்போவும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டில் இருந்தே வச்சுங்களேன், எதுக்கு வேலையை லீவ் போட்டேன்னு அந்த மாதிரியே ஒரு நினைப்பு. வீட்டில் அந்த இதெல்லாம் பிரச்சனை எதுவும் இல்லை. லீவ் போட்டால் ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் லீவை போட மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு நாள் தான் லீவ் போடுறேன்ல, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் என்னென்ன கேட்குறேனோ அதெல்லாம் சமைச்சு தருவான். எனக்கு என்னென்ன கேட்குறேனோ எல்லாம் செஞ்சு தருவான். இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. சரி அதான் லீவ் போட்டு போட பார்த்தீங்கன்னா ஒரு 20 days ஆச்சு லீவ் போட்டு. அதுவும் போட மாட்டேன். அதுவும் போட்டுருவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் தான் லீவ் போடுவேன். நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவேன்னு தெரியும் உங்களுக்கு. மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் போடுவேன். சரி 20 days ஆச்சு. சரி இன்றைக்கி லீவ் போடக்கூடாதுன்னு தான் வேலைக்கு போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லீவ் போட நிலைமை வந்துச்சு. ஆனால் வீட்டில் இருந்து வச்சுக்கல, ஒரு சைடு அப்படியே எனக்கு இன்னும் ரொம்ப தலைவலி, இன்னும் மைண்ட் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அப்படியே ரொம்ப ஏதாவது டிப்ரெஷனாக ஏதாவது யோசிச்சுனே இருக்கிறது, அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு போனால் வச்சுக்கல, வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில எனக்கு. வேலை செய்கிறோமா அந்த இப்படி ஒன்றுமே தெரில எனக்கு. வீட்டில் இருந்து வச்சுக்கலாம் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் மைண்டு ரொம்ப ஒரு இதாகிடுது. அந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தலைவலி வந்துடுது அப்பப்போ. அது ஏன்னு தெரில. இப்போ இல்லை, பல வருஷமாக அப்படி தான் இருக்குது. அது ஏன் அந்த மாதிரி வருது என்ன எதுவும் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பீஃப் பாயா கேட்டான்னு சொல்லி நான் பண்ணேன். காலையில் சரி லீவ் போட்டேன். சரி அதை வீட்டில் பாயா கேட்டேன்னு சொல்லி பீஃப் பாயா பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எதுவும் இல்லை. கொண்டாட்டம் சைட் போனால் தான் சூப்பராக இருக்கும். காலைல 7:30 மணிக்கே போயிட்டேன். இங்கே மாட்டுக்கு போனால் அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் சைட் போட்டேன். போனதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருந்துச்சு. அப்போ தான் பாயா சமைச்சிருந்தாங்க. ஒரு 1/2 hour ஆகும் சொன்னாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. சுட போட்டு வந்தேன் பாயா. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயாலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 120 ரூபா 150 ரூபா அடிக்குது பாயாவும். சரி ஒரு பாயா 120 ரூபா சொன்னான். சரி அதில் பார்த்தீங்கன்னா 1.5 பாயா வாங்கிட்டேன். 1.5 பாயா வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீஃபு நான் என் ஃபேமிலியோடு சாப்பிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை வீட்டிலே சுட்டு அதில் ஷேர்வாஞ்சில் பாயாலாம் போட்டு என் பசங்களாம் சாப்பிட வச்சு ஸ்கூல் முடிச்சிட்டேன். அதோட நானும் என் ஒய்ஃபும் சாப்பிட்டோம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பீஃப்னால் ரொம்ப பிடிக்கும். பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். 2 பிரியாணி தான் வாங்கினேன். வீட்டில் ஒயிட் ரைஸ் சமைச்சாங்க. இருந்தும் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு. பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என் பசங்க என் ஒய்ஃப் எல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் எங்களுக்கு நல்லா தான் வச்சுக்கிறேன். இருந்தும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்பாக எனக்கு இருக்குது. என்னன்னு தெரில. யாராவது சூனியங்கின்னு வைக்கிறாங்களா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வீட்டில் இருந்தால் நல்லா ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஏன் என்ன இது தெரில. இது ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்குது. வேலைக்கு போனால் ஒன்றும் தெரில. வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்பு, ஏதோ ஒரு டிப்ரெஷன் மைண்டில் வருது. அப்பப்போ ஏதோ ஒன்று யோசிக்க தோணுது மைண்டு. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொல்லலான்னு இருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே பாய்.